எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமானை திருத்தாளை வணங்கிக் கொண்டு யூத் என்னவன் யூடியூப் சேனல் என்கிற ஒரு ஆன்மீக ஒரு வலைத்தளத்தை இன்றைய நாளில் உங்களுக்கு வழங்கி பெருமை கொள்கிறேன். இந்த கலியுகத்தில் ஆன்மீகத்தால மக்களுக்கு இன்னும் உணர்த்தப்பட வேண்டிய நிகழ்வு நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால யூத் தென்னவன், யூ அப்படின்னா உங்கள் அப்படின்னு பொருள் இருக்கு. தென்னவன்னா சிவபெருமான் வேறு. ஒவ்வொருடைய மனிதனுக்குள்ளேயும் ஒரு தெய்வங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பாக காட்டும்படியாக யூத் தென்னவன் யூடியூப் சேனல் அப்படிங்கிற இந்த பேரை வச்சிருக்கிறோம். திருக்குறுங்குடி நம்பி ஜீயசாமியுடைய அனுகிரகத்தாலும் பிள்ளையார்பட்டி பிச்சைக்குருடைய அனுகிரகத்தாலும் என்னுடைய குருமார்களாக விளங்குகிற திருப்பனந்தாள் எஜமான் சாமியுடைய ஆசீர்வாதத்தாலும் புதுக்கோட்டை புனேஸ்வரி சாமியுடைய ஒரு அருளாலும் ஐயர்மலை சுவாமியாருடைய ஒரு அனுகிரகத்தாலும் மன்னார்குடி ஜீயர சாமியுடைய ஒரு ஆசீர்வாதத்தாலும் இந்த ஆன்மீக சேனல்ல உபரிஷங்கள், மனிதனுக்கு உண்டான 18 புராணங்களில் வரக்கூடிய செய்திகள், கீதையினுடைய சாரங்கள், மகாபாரதத்தினுடைய சாராம்சங்கள், மனிதனுக்கு உணர்த்தப்பட வேண்டிய நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை, மொழி, தமிழ் மொழியை பற்றிய சிறப்புகளை, இப்படி ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு நல்ல ஒரு பண்பாட்டுக்காக இன்றைய நாளில் 13/3/2025 மாசி மாதம் பௌர்ணமி என்று தொடங்குகிறோம். இந்த மாசி மாத பௌர்ணமிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. ஆனால் இதை தொடங்குகிறோம். எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமான் இந்த காலகட்டத்தில் தான் குற்றாலம் வந்து எம்பெருமானாக விளங்குகிற ஆதி நாராயண பெருமானை குற்றால கூத்தனாக மறிவித்த நாள் இன்றைய நாள். இதே நாளில் திருவலஞ்சி குமரப்பெருமானை அகத்திய பெருமான் குருவாக ஏற்றுக்கொண்ட நாள். சிவபெருமானுக்கு ஓங்கிற புராணத்தை ஓதிய முருகப்பெருமான் அகத்திய பெருமானுக்கு அருளை கொடுத்த நாள் இந்த நாள். அது அல்லாமல் எண்ணாயிரம் ரிஷிமாரும் நவகோடி சித்திரனும் புதிய மலைக்கு எழுந்தொழிய நாள் இந்த நாள். விஷ்ணு பருவதம், பாரதி பருவதம், சிவபருவதம் சொல்லக்கூடிய 3 சிகரங்களை கொண்ட திருகுட கைலான்னு சொல்லக்கூடிய தென்கைலாயது இதே நாளில் தான் எம்பெருமானாகிய அகத்திய பெருமானுக்கு சிவனும் பார்வதி உபதேசித்த நாள். இப்படி இந்த நாளுக்கு நிறைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. சப்தரிசிகளில் முதன்மையானவரும் 12 சித்திரங்களில் முதன்மையானவர் வழங்கக்கூடிய அகத்திய பெருமான் ஆட்கொண்ட புண்ணிய சேத்திரம் இது திருக்குற்றாலம். பஞ்சசபையில் ஒன்றாகவும் இருக்கு. தேவாரம் பாடிய 400 புலன்களும் பாடியிருக்கிறாங்க. பட்டினத்தார் பாடியிருக்கிறார், கபிலர் பாடியிருக்கிறார். பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு எழுந்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் குற்றால கூத்தனுடைய வரலாறையும் சிறப்பையும் சொல்விக்கும் பொருட்டு முதல் முறை நிகழ்வாக வடகைலாயம் தாழ்ந்து தென்கைலாயம் உயர்ந்து குறுங்குனி வந்து சமர் செய்த நாளாக விளங்கக்கூடிய அந்த நாளில் சிவபெருமான் திருமண காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை எல்லா ஊரும் திருக்கல்யாணம் மறுநாள்னா அங்க ஐப்பசி மாசம் முதல் நாளே திருக்கல்யாணம் நடக்கும். அகத்திய பெருமானுக்கு காட்சி கொடுத்து திருமண காட்சி கொடுத்து குற்றாலத்துலதான், வேற எங்கேயுமே கிடையாது. புதிய மலை 2வது தமிழ்ச்சங்கம் சொல்லக்கூடிய தமிழ்ச்சங்கம் தோன்றிய இடம், அருளான திருச்சேத்திரம். இந்த மண்ணில் தான் தொல்காப்பியர், ஔவையார், ராமதேவர் 12 சித்திரனும் வந்து அகசிய பெருமானோட இருந்து ஒப்பிலக்கணத்திலிருந்து காப்பிலக்கணத்திலிருந்து எல்லா விதமான தமிழ் மொழிகளும், மருத்துவம், சிற்பசாஸ்திரம், ஜாதக ஜோதிடம், காமசாஸ்திரம் எல்லாமே எழுதிய நாள் இந்த மலையில தான். மக்களுக்கு நல்ல மன அமைதியும் சாந்தியும் ஆன்மீகமும் பெரும் பொருட்டு ஒரு பரபரப்பான உலகத்துல எல்லாருமே இருக்கிறோம். தொலைபேசி அப்படிங்கிற இந்த அலைபேசி எல்லாரையும் அடிமை கொண்டிருக்கிறது.
ஆனாலும் அந்த தொலைபேசியில் நல்ல செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காகவும் நல்ல எண்ணங்களை மக்களுக்கு சொல்வதற்காகவும் இந்த ஒரு சேனலை எங்கள் குருமார்கள் சொன்னதின் பேரில் தொடங்கியிருக்கிறோம். இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைய பதிவை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் அகத்திய பெருமானுக்கு குற்றாலக்குத்தன் திருமண காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை யூடியூப்பிலே நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். யூத் தலைவர் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். வணக்கம்.